ஒரு காட்டில் காகம் ஒன்று இருந்தது. அந்த காகம் தனது வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தது. தினமும் மரங்களில் கீழும் மேலுமாக பறப்பது, ஏரிகளின் நீரை ரசிப்பது போன்ற சின்ன சின்ன அனுபவங்களில் மகிழ்ச்சி காண்பதில் தான் அதன் சந்தோஷம் இருந்தது. அது எப்போதும் பிற பறவைகளையும் விலங்குகளையும் கவனித்து அவர்களோடு சிரித்து உரையாடி மகிழ்ந்தது. ஒரு நாள் காகம் இரை தேடி பறந்து சென்றபோது காட்டின் நடுவில் ஒரு வெள்ளை நிற அன்னப்பறவையை கண்டது. அந்த அன்னப்பறவை மிக அழகாகவும் ஒளிர்ந்தும் பறந்து கொண்டிருந்தது. காகம் அதை பார்த்ததும் அதன் மனதில், இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மற்றும் அழகாக இருப்பது இதுவே. நான் மகிழ்ச்சியாக இருப்பது போலவே இந்த பறவை அதன் அழகில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். காகம் அவளிடம் சென்று தனது எண்ணத்தை பகிர்ந்தது. உன்னை பார்க்கும் போது உலகிலேயே மிக அழகான பறவை நீதான் என்று நினைத்தேன் என்று காகம் சொன்னது. அப்பொழுது அன்னப்பறவை சிரித்துவிட்டு பதிலளித்தது, நான் இதைப்போல் நினைத்தேன், ஆனால் நான் ஒரு கிளியை பார்க்கும் வரை தான் நான் உண்மையாக அழகாக இருக்கிறேன் என்று நினைத்திருந்தேன். காகம் வியப்பாக கிளியை தேடி பார்த்தது. ஒரு கிளி மரத்தில் தன் பச்சை மற்றும் நீல நிறத்துடன் ஓரமாக அமர்ந்திருந்தது. காகம் கிளியை பார்த்து, நீ உண்மையிலேயே அழகானவளாய் இருக்கிறாய் என்று சொல்லியது. ஆனால் கிளி கொஞ்சம் சோர்வாகவும் சிந்தித்தும் கூறியது, நானும் என் அழகை பாராட்டிக் கொண்டிருந்தேன், ஒரு மயிலை பார்க்கும் வரை உண்மையாகவே அழகாக இருக்கிறேன் என்று நினைத்தேன். காகம் அதற்கு பின்னர் ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு சென்றது. அங்கு மயில் ஒரு பெரிய கூண்டிற்குள் இருந்தது. அதன் நீல, பச்சை மற்றும் வெண்கல நிற இறக்கைகள் அனைவரின் கவனத்தை ஈர்த்து மக்கள் கூட்டமாகவும் ஆர்வத்தோடும் அதை பாராட்டி ரசித்து கொண்டிருந்தனர். மக்கள் சென்ற பிறகு காகம் மயிலைச் சந்தித்தது. காகம் அந்த மயிலை பார்த்து, உன் அழகு மிக அருமையாக இருக்கிறது. நீ உண்மையிலேயே உலகின் மிக அழகான பறவைகளுள் ஒருவளாய் இருக்கிறாய் என்று கூறியது. அப்போது மயில் மனமுருகி வருத்தத்துடன் கூறியது, உனக்கு எனது அழகு விரும்பத்தக்கதாகவே இருக்கலாம், ஆனால் அதே அழகினால்தான் நான் இன்று இந்த கூண்டிற்குள் சிறைப்பட்டிருக்கிறேன். இங்கே எல்லா பறவைகளும் அடைக்கப்பட்டு உள்ளன. ஆனால் நீ காகமாக பிறந்ததால் சுதந்திரமாக வானில் பறக்கின்றாய். சில நேரங்களில் நாம் காகமாக பிறந்திருந்தால் உன்னைப்போல சுதந்திரமாக பறந்து இருப்பேன் என்று நினைத்ததுண்டு. அது கேட்ட காகம் ஒரு நிமிடம் சிந்தித்து உணர்ந்தது, அழகு என்பது எப்போதும் மகிழ்ச்சியை தருவது அல்ல. சில நேரங்களில் அழகு சிறப்பானது போல் தோன்றினாலும் அதனால் சில நேரம் ஆபத்தும் வரக்கூடும். ஆனால் சுதந்திரம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி காண்பதில் உண்மையான பெருமை தரும். அந்த நாளிலிருந்து காகம் தன் வாழ்க்கையை இன்னும் மதிப்புடன் அனுபவித்தது. அவன் இழப்புகள், பிற பறவைகளின் அழகு மற்றும் சுவாரஸ்யங்களை பார்த்தாலும் அது சுதந்திரமாக இருப்பதே மகிழ்ச்சி என எண்ணியது. அன்று காகத்தின் இதயத்தில் உண்மையான மகிழ்ச்சி என்பது வெளிப்புற அழகில் அல்ல, அது உள் சுதந்திரம், தன்னம்பிக்கை மற்றும் தன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பதில் தான் என்று அது உணர்ந்தது.